ஏன் ஒரு விஷயத்தை ஏத்துக்க சொல்றேன் அப்படின்னு தெரியுமா? ஏத்துக்கிறதுல என்ன நடக்குது? எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். ஞானிகளுக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான், அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு நல்லதா தெரியுது. புரியுதா புரியலையா? ஞானிக்கு வேற மாதிரி நடக்குமா? உங்களுக்கு என்ன நடக்குதோ அதோட கொடூரமா நடக்கும் அவனுக்கு. இருந்தாலும் அவனுக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? நடப்பதை அவன் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டான். யாரெல்லாம் நடப்பதை ஏற்றுக்கொள்ள பழகி விடுகின்றீர்களோ அப்போது அது ஞானமாக மாறிவிடுகின்றது. ஏத்துக்கிறதுல இருக்கிற மாதிரி சுகம் உலகத்துல எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், ஆனா ஏத்துக்கங்க. உங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒண்ணுதான், ஏத்துக்குங்க. சரிப்பா, உடம்புல ஒரு நோய் வருது, எப்படி ஏத்துக்கிறது? அப்படியே நான் கவனிக்காம விட்டுறலாமா? இதை எப்படி ஏத்துப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு அதை கியூர் பண்ண, சரி பண்ணும், என்னென்னமோ பண்றீங்க, இதெல்லாம் கடந்து சரியாகலையா? ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஏத்துக்கிற தன்மை வரும்போது உங்களுடைய உடம்பு மேஜிக்கா தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். எப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்கின்றீர்களோ அப்போதெல்லாம் மாபெரும் அதிசயம் உங்கள் உடம்பிற்குள் 100% நிகழும். இதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதினா என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு பேர் சரணாகதி. ஏத்துக்கிறேன், உன்னை நம்பிட்டேன், நீ எது பண்ணாலும் சரி, நீ நல்லது பண்ணாலும் ஏத்துக்கிறேன், கெட்டது பண்ணாலும் ஏத்துக்கிறேன். அதுக்கு பேர் கெட்டது கிடையாது, நமக்கு கெட்டது மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் சரியாக நடக்கும் என்பதனால் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்றாரு. அது கெட்டது கிடையாது, நமக்கு கெட்டது மாதிரி தெரியுது. எப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகி விடுகின்றீர்களோ அப்போதெல்லாம் இறை சக்தி உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல என்ன? கருணை, இரண்டாவது சரணாகதி, மூன்றாவது தவம். அவ்வளவுதான். இது மூணு நீங்க மறக்கலன்னா வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது மூணுல ஏதோ ஒண்ணுதான் சொல்யூஷன். கருணையில சொல்யூஷன் இருக்கும், இல்லாட்டினா சரணாகதியில சொல்யூஷன் இருக்கும், அப்படி இல்லாட்டினா தவத்துல சொல்யூஷன் இருக்கும். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கருணையா இருக்கணுமா, சரண்டர் பண்ணணுமா, தவம் பண்ணணுமா நீங்க முடிவு பண்ணிக்கணும். இதில் எதை பண்றீங்களோ இல்லையோ தானத்தையும் தவத்தையும் விட்டுறவே கூடாது. இது ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மம் அதிகமாக செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறை சக்தி உங்களுக்குள் அதிகமாக, மிக மிக அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். கிளியர்? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள இறை சக்தி அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இதை உணர்ந்து கொள்பவன் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். புரிஞ்சுதா? ஏன் வலிக்குது? ஏத்துக்க மாட்டான், அதனால வலிக்குது. சரி, மாற்ற முடியுமா? ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம். எவ்வளவு முயற்சி பண்ணி மாற்ற முடியல, அப்ப நான் என்ன பண்ணணும்? நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? யாரெல்லாம் கோழை, நடந்துக்கிறத ஏத்துக்கிறதுக்கு தயார் நிலையில இல்லாதவன் கோழை. எவன் உண்மையான தைரியசாலி? மாத்திரவன் தைரியசாலி இல்ல, நடப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் இருக்கணும். சும்மா சும்மா ஏத்துக்க முடியுமா? சரி, ஒரே ஏத்துக்க சொல்லிட்டாரு, கேஸ் ஸ்மெல் வருது உங்க வீட்டில், என்ன சிரிக்கிறீங்க? என்ன பண்ணுவீங்க? நல்ல கேஸ் ஸ்மெல்லாம் வருதுங்க, என்ன குருநாதரே சொல்லிட்டாரு ஏத்துக்க அப்படின்னு. சரி, ஏத்துக்க வேண்டியதான். இது என்ன, இதுல என்ன ஸ்மெல் வர, நானே பத்த வைக்கிறேன் பண்ணுவீங்களா? இது மென்டல் தனம். சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏத்துக்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும். எவ்வளவோ ஹேண்டில் பண்ணி உங்களோட கண்ட்ரோல் மீறி போகுதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கையை தூக்கிடணும். அப்போ கேஸ் ஸ்மெல் வீட்டில் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணணும், போகணும், ஆஃப் பண்ணணும், கதவுகள் எல்லாம் திறந்து விடணும், ஜன்னலை திறந்து விடணும், எந்த சுவிட்சும் போடக்கூடாது. டிவி ஓடிட்டு இருந்ததுன்னா டிவி ஆஃபும் பண்ணக்கூடாது, டிவி ஆனும் பண்ணக்கூடாது, ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுலையுமே ஸ்பார்க் இருக்கும். ஸ்பார்க் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபயர் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் தப்பிக்க முடியும். எப்போது உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னா, ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டீர்கள் என்றால் உங்களால் நிச்சயமாக தப்பிக்க முடியாது. இதை உணர்ந்து செயல்படுபவன் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். கிளியர்? புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதா புரியலையா? எப்போது ஒரு மனிதன் இறைநிலையில் செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ, ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுகிறானோ, ஒரு தீய சக்தியும் அவன் நெருங்காது. நெருங்குச்சுனாலும்
அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றி சுற்றி வரும், தொட முடியாது. தொட்டால் என்ன ஆகும்? பஸ்பமாகிவிடும். மகா சக்தியாக இருப்பீங்க, நினச்சி பார்க்க முடியாத ஆற்றல் நிலையில் இருப்பீங்க. எவன் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் கெடுதல் தானாகவே விலகி போகும், நல்லது தானாகவே நடக்கும். எவ்வளோ பெரிய ஆற்றல் நிலை இது! சாதாரண நிலையாங்க இது. 24 மணி நேரம் நானே அறிவாளின்றீங்க. எப்படி நீங்கள் அறிவாளி? உங்களுக்கு நான் வேணால் செய்வினை வைக்கிறேன், முடிஞ்சால் தப்பிச்சு காட்டுங்க. நீங்கள் செய்வினை சேவப்பாட்டு வினை ரெண்டும் வைக்கிறேன், தப்பிக்க முடியுமா உங்களால்? நீங்கள் தான் பெரிய தைரியமான ஆளாச்சு, தப்பிச்சு காட்டுங்க. முடியுமா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் அறிவு அவ்வளோதான்னு. யாரோட அறிவு அப்போ பெரிய அறிவு? இறைவனின் அறிவு தான் பெரிய அறிவு. 24 மணி நேரம் விழிப்பு நிலையில் இருப்பவன் யார்? இறைவன் தான் இருப்பான். அப்ப இறைவன் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கணும். உங்களுக்கு எவன் எப்போ எங்கே ஆப்பு வைக்க போகிறான், எவன் குழி தோண்டிட்டு இருக்கான், எவன் உங்களை முடிச்சு கட்ட பிளான் பண்ணியிருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இறைவனுக்கு தெரியுமா? புண்ணியம் அதிகமாக பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எண்ணம் எவனுக்காவது வருதுனாவே அவருக்கு தெரிஞ்சிடும். அவனுக்கே தெரியாமல் அந்த மைண்ட் செட் உள்ள போய் மாற்றி விட்டுருவார். ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னாலும் மைண்ட் செட்டு தான். கொலை பண்ண வேணாண்டா, ஏதோ பாவமாக இருக்குடா, போய் தொலைறேன்டா அப்படின்னாலும் எது? மைண்ட் செட்டு தான். புண்ணிய செயல்கள் அதிகமாக செய்யும் போது அந்த மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருவார். புண்ணிய செயல் அதிகமாக செய்யலைன்னா அதெல்லாம் மாற்ற மாட்டார். ஏன் மாற்ற மாட்டார்? இந்த உயிர்னால ஒரு உயிருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஏன் இந்த உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கட்டும்னு விட்டுருவார். எப்படி வசதி? உங்களுக்கு ஏன் இவ்வளோ கெடுதல் நடக்குது? ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது? ஏன் இவ்வளோ வேதனையாக இருக்குது? ஏன் இவ்வளோ துயரமாக இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா புண்ணியம் பத்தலை. புண்ணியம் அதிகமாக செய்யும் உயிர் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைந்துவிடும். கிளியர்?